பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச சமையலில் வந்து முதல் ஏழையாக வந்து வாங்க வரக்கூடிய நம்ம தம்பி அவர் தான் கத்தா இருக்காரு. இவர் வெளியிலிருந்து வந்து வேலை செய்ய வந்த இந்த நாட்டு அடிமை. அந்த தக்காளியோடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குபூஸ். நம்ம சிஸ்டர் இதை பற்றி சொல்லுவாங்க. இது பேர் வந்து குபூஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டி கிரெயின் ஆட்டால பண்றது. இங்க வந்து புவர் பீப்புள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. பட் இது ரொம்ப கை கொடுக்கும் புவர் பீப்புளுக்கு. ஏன்னா இது வந்து இட்ஸ் வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ். மேபி எவ்வளோ இது 1 ரியால். 1 ரியால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே இது 1 ரியால் தான். இது 3 வேளையும் வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப அப்போ இதுதான் வந்து யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு சாப்பிட்டு இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு இது வந்து பிரியாணி. வேலை இல்லாதவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே லைஃப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டுடே வி ஆர் ட்ரைங் டு ஹாவ் திஸ் ட்ரெடிஷ்னல் குக்கூஸா குபூஸ். ஓகே, எக்கு வித் எக்கரி. பாருங்கள், எக்கரி அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 1 ரியால் வந்து 26 ரூபா 30 பைசா வரும். ஸோ அதனால் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ட்ரை திஸ். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. நாங்கள் போகக்கூடிய இடம் வந்து இந்த சூப் வாக்கர்ஸ் மார்க்கெட் ஏரியா. ஸோ அதுதான் நாங்கள் போகிறோம். அப்படியே போகிற வழியில் நான் அப்படியே இங்கே இருக்கிற மக்களுக்கு உண்டான ட்ரெடிஷ்னலான நம்ம ஊரில் இருக்கிற மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இந்த ஏரியா. ஓகேங்களா? அவங்க எல்லா குழந்தைங்களையும் இங்கே கொண்டு வந்து இங்கே விளையாட விடுறது. மற்றபடி இந்த பண்டைய காலத்து பில்டிங்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்படியே நான் கொஞ்சம் என்னன்றதை ஷார்ட்டாக வீடியோ போடுறேன். ஓகே. ரெனி, say hi. இதை பிடிக்க முடியல உன்னால. தடக்கல் பிடிக்கிற வாய். பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பண்டைய காலங்களில் இருந்த பில்டிங்கு. ஸோ அதை இன்னும் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதை பராமரித்து லோக்கல் மார்க்கெட்டு மாதிரி பாருங்கள். இதெல்லாம் லோக்கல் மார்க்கெட் கடைகள். வா, இதெல்லாம் பழைய காலத்து நம்ம ஏரியா மளிகை கடை மாதிரி. சவுனாலு ஆனால் என்னன்னா நம்ம ரொம்ப பாருங்க இந்த கடைகள். பேர்ட்ஸ் இந்த ஏரியாவில் வந்து பேர்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. இவங்களுடைய பெட் அனிமல் வந்து இந்த மாதிரி பேரட்ஸு அடிக்கோட்டா. ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ் பேர்ட்ஸ் தான் வந்து அவங்க அதிகமாக வீடுகளில் வந்து வளர்க்குறாங்க.
ஆமையோட குட்டி பாருங்க. இதெல்லாம் வந்து பெட் அனிமலாக இவங்க வளர்க்குறாங்க. முயல் இது எப்படி விளையாடுது பாருங்க. ஏய் எலிக்குஞ்சு, இது எலிக்குஞ்சு. இது ஒன்று பாருங்க. இதெல்லாம் பெட் அனிமலா? இது அந்த 3000 அந்த நாய் எவ்வளோ தெரியுமா? 3500 அந்த நாய். அது என்ன வாழை இப்படி வெளியே நீட்டிட்டு இருக்க? இப்படி இழுத்து இழுத்து விடு. இவர் தொட்டோன்னே அது கலர் மாறிடுச்சு. எப்படி ராணி இப்போ தொட்டா அது மாறி. வெரைட்டிஸ் ஆஃப் எலிகள். எலி எல்லாமே எலி தானே? அணிலா என்னமோ இந்த ஊரில் இதெல்லாம் இருக்கு. பார்த்துக்கோங்க. பாருங்க. Don't shout, keep quiet. எவ்வளோ தெரியுமா ஒரு பீஸ்? 6000 போடும். 6000 ரியால்னா இப்போ இதனுடைய விலை எவ்வளோ சொல்லுங்க பாப்போம்? 1.5 லட்சம். 1.5 லட்சம் ரூபாங்க இந்த கிளி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. 1.5 லட்சம் ரூபாய் இப்போ போட்டிருக்காங்க பாருங்க. 6000 ரியால் ஒரு கிளி. ஒரு கிளி. பாருங்க, இது சாப்பிட்றதே வந்து எது பார்த்தீங்களா? இந்த சன்ஃப்ளவரோட விதையை தான் சாப்பிடுதுங்க. அங்கே பாருங்க. நம்ம வந்து இதில் தான் எண்ணெய் எடுக்கிறோம். பட் இதனுடைய ஆகாரம் பாருங்க. இது 12,500. 12,500 ரியால்னா அப்போ 2 லட்சம் 2.4 லட்சம். 2.25 லட்சம் ரூபாங்க இந்த கிளி. எவ்வா அது வந்து நாட் ஃபோர் சேல். சரி, இது விற்கிறதுக்கு இல்லை. இது விற்கிறதுக்கு இல்லை. ஏதோ வயசாயிருக்கும் போல தெரியுது, அதனால நாட் ஃபார் சேல் போட்டிருக்காங்க. வெயிட் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. காலத்து பில்டிங்கில் இருக்கிற பண்டைய காலத்து கடைகளை எல்லாம் கடந்து அப்படியே பாருங்கள். இந்த ஒரு ஸ்வீட் கடை இப்படி ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் ஸ்வீட்டு. இந்த ஊரினுடைய ஸ்வீட் ஷாப். அப்படியே பாருங்கள். இது வந்து எல்லாரும் அவங்க குழந்தைங்கள அப்படியே இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே குளிர் இருக்கிறதுனால இந்த இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து ஃபயர், நெருப்பு பக்கத்தில் அனலாக இருக்கும், குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஓகே கைஸ், டுடே கத்தார் லோக்கல் மார்க்கெட்
we have visited. போயிட்டாங்க, இப்படி போகிறாங்க ரைட்டில். இந்த ஏரியா பாத்திர கடை பார்த்தீங்களா? தோசைக்கல், இந்த பெரிய தோசைக்கல் வாங்கணுங்க. இதுவா? இது ஃப்ரைட் ரைஸ் பண்ற மாதிரி தோசைக்கல். இதுவா? இதில் தான் போகிறாங்க. இந்த ஒரு பாத்திர கடை. எப்படி எதுக்கு கோல்டு ஷாப் போனீங்க? பார்த்துட்டு வர்றதுதான். சும்மாவா? வாட்ச் தங்க வாட்சா இது? 2500 ரியால் தானே? 30,000 ரியால் போட்டிருக்கான். அப்போ 30,000 ரியால்னா என்ன ரேட்டு? 6 லட்சத்தி சில்லற ரூபாய். 6.5 லட்சம் ரூபாய் அந்த வாட்ச். கோல்டு ஷாப் பார்க்க தாங்க முடியும் நம்மளாலலாம். நீங்கள் நினைப்பீங்க சாமானிய நல்லா ஊர் சுற்றுறாருன்ட்டு. உண்மையை சொல்லணும்னா டிக்கெட்டு கூட நான் போடலைங்க. ஓசிலே ஒருத்தனுக்கு வெளிநாடு சுற்றி பார்க்க முடியும்னா அது யாரும் இல்லை, நான் ஒருத்தன் தான். சோறும் எனக்கு கிடச்சிருது, கூப்பிட்டு போகிறதுக்கு என் மாப்பிள்ளை டிரைவர் இருக்கிறாரு, இந்த மாதிரி காமிக்கிறதுக்கும். பாருங்க, தங்கம் தான் கோல்டு ஷாப். எப்படி இருக்கு பாருங்க, டிசைன்லாம் வேற லெவலில். பாருங்க, துணிக்கடைகள். இந்த ஏரியாவுடைய துணிக்கடை. நைட்டி, அப்புறம் இந்த இது வந்து நீ வாங்கல, இந்த ஃப்ராக்லாம் பாருங்க. இங்கே கொஞ்சம் இந்தியன் ட்ரெடிஷ்னல் கடை மாதிரி இருக்கு. பாருங்க சகோதரி, இந்த பாருங்க பிங்க்லாம் உள்ள பாருங்க. ஒயிட் இந்தியன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன இந்தியன் ட்ரெடிஷ்னலா? துணிக்கடை, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் துணிக்கடை இந்த ஏரியாவில் இருக்கு. எல்லாம் ரொம்ப பழைய பில்டிங்குங்க, எதுவுமே புது பில்டிங் கிடையாது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை மறந்துடாதீங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து வாட்ச் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப் இது. அப்படியே அத்தர் கேட்டேன், பட் இது நல்லா இருக்குமான்னு தெரியாதுல்ல. அத்தர் இது லோக்கல். பாறையே வரலைங்க. இது என்னமோ ஸ்நாக்ஸ். இது இங்கே ஒரு ஸ்நாக்ஸ். என்ன ஸ்நாக்ஸ் இது? கிரிப்பா இதெல்லாமே அதே கடை தாங்க. இந்த ரொட்டி சாப்பிட்ற கடை தான். சப்பாத்தி மாதிரி இருக்கிறதுல உள்ள தடவி தராங்க. இது நம்ம சமோசா இது நம்ம இருக்குது.
No, no, no. Yes. ليش تخرب لي العربة؟ चलो نعم 35 لتر. امسك يا معلم امسك. يلا இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு என்னுடைய சகோதரி சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து சும்மா அப்படியே போய் பார்க்க போகிறோம். Yes, I can see. End of the corridor. ஓகே, அந்த கார்னர் வரைக்கும் தானே சொன்னாங்க. பாருங்க, இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் தான் நம்மளை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. பாருங்கள், நம்ம ஊர் பொடி பசங்கள்லாம் எப்படி உட்காந்து என்னமோ இழுக்கிறாங்க, அது என்னன்னு தெரில. எல்லாம் புல்லாங்குழல் வச்சு பாருங்க. 3வது சவுத் இன்டர்நேஷனல் டேட்ஸ் எக்ஸிபிஷன் என்றாகின்றோம். அப்படியே ஒரு ரவுண்ட் வரும். பாருங்க, டேட்ஸ் எக்ஸிபிஷன். இதெல்லாம் ரேட்டெல்லாம் நான் கேட்கல, நம்ம வாங்கவும் முடியாது. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். பென்ஸ் ஷோரூம் எத்தனை மாடி கட்டியிருக்காங்க பாருங்க. மேல இருக்க சிம்பிள் வந்து ரோல் ஆகும். பக்கத்துலேயே மெட்ரோ. If I go to school,